வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல் உங்களுக்காகவே மட்டுமே. இந்த குரல் வழிபாட்டு தடங்களில் சில நாட்களாக தமிழ்நாட்டில் போகிற பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அதிகாரி மக்களை பார்த்து சோத்தை திங்கிறீங்களா இல்லை பீயை திங்கிறீங்களான்னு கேட்குறாரு. அதே தான் நானும் கேட்குறேன். நீ அதை தான் தின்றியா? ஒருவேளை தின்னுவ பொழுது அதான் மானம் ரோசம் இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு கிடக்குற. அதே போல் அதே அதிகாரி இன்னொரு இடத்துல திருவண்ணாமலையில் அதுவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவர் பாட்டுக்கு அவருக்கு ஒரு வழியை திறந்து விட்டு அவர் போயிட்டு சாமியை கும்பிட்டு போகிறார். அப்போ ஒரு லேடி கேட்குறாங்க அந்த இடத்துல, சார் நாங்களாம் இவ்வளோ நேரம் நிற்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்ன சார் சாமியை காட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, கற்று அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து தெரியுமா அவருக்கு இந்த கொழுப்பு திமிரு தென்னாவிட்டு பேச்சுலாம் வருது? நீங்கள் கொடுக்குற இடம்தான். என்னன்னா, எந்த சாமியாச்சும் எனக்கு காசு கொடுன்னு கேட்டுச்சா? இல்லைல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வேண்டி கேளுங்கன்னு தான் சொல்லிச்சே தவிர காசு கேட்கவே இல்லை எந்த சாமியும். அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி. இதை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க அந்த கோயில் நிர்வாணத்தை பயன்படுத்துகிறானுங்க. அப்படி இருந்தும் இவனுங்களுக்கு இவ்வளோ நெக்கல்னா போது நம்ம என்ன பண்ணணும்? அதை கொடுக்கறத நிப்பாட்டணும். நம்ம போயிட்டு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். நம்ம வாழ்வோம், நல்லா இருப்போம். இந்த காசு கொடுக்குற பழக்கம் அங்கே இனிமேல் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசுகிற நாயெல்லாம் இனிமேல் பேசாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் கிறிஸ்துவ மதத்தில் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்காக மட்டும் இல்லை, ஜனங்கள் உங்களுக்கு கீழே யாராவது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், வீடு வசதி இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்காரே தவிர, இந்த ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நிற்கிறானுங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்து அவங்க குடும்பத்தை மட்டுமே காத்துக்கிறதுக்கு இல்லை, அவனோட சுயநலத்துக்காக இல்லை. உங்களுக்கு கீழே இருப்பான் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், படுக்கிறதுக்கு வழி இல்லாமல், ஆடைகள் இல்லாமல் இருப்பான் பாருங்கள், அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கான். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் எல்லாம் ஒரு வழிக்கு வந்துடுவானுங்க. ஆடுற ஆட்டம் ஓவராக இருக்குல்ல, அதுக்கு ஒரு முடிவு நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். மக்களாகிய நீங்கள் நினச்சால் மட்டுமே இதற்கு ஒரு முடிவு உண்டாகும். அதே போல் கிறிஸ்துவ மதமாக இருங்க, முஸ்லீம் மதமாக இருங்க, இந்து மதமாக இருங்க, இவங்க எல்லாமே ஒற்றுமையாக மட்டும் இருங்க. நம்ம எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். நம்ம ஒற்றுமையாக நின்றால் மட்டும்தான் இவர்களை எதிர்த்து நிற்க முடியும். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.